ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஹாரி ஹாசன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக டிஎன் எலெக்ஷன் 2024 கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்தால் இந்த சேனலில் அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வேலை இருந்தனால எதுவும் வீடியோ போடலை. இப்போது பீகார் எலெக்ஷன் வீடியோ ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிஎன் எலெக்ஷனுக்கும் ரெடி ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் சேனலில் போட்டுடுறேன், பதிவு பண்ணிடுறேன். கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பீகார் எலெக்ஷன் பற்றி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரில் என்டிஏல நிதிஷ்குமார் பிஜேபி இருக்குது, ஆப்போசிட்டில் ஆர்ஜேடி இருக்குது. தேஜஸ்வினி யாதவ் தான் சிஎம் கேண்டிடேட் மாதிரி இருக்கார். இப்போது பிரசாந்த் கிஷோரும் இருக்கார். பட் ஆனால் அவர் பெருசாக இம்பேக்ட் பண்ண போகிறதே கிடையாது இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். டீப்பாக சொல்லணுன்னா நான் நிறைய ப்ரெடிக்ஷனில் சொல்லுவேன். பட் அதுக்கெல்லாம் இப்போது டைம் இல்லை. பட் அதுக்கப்புறம் சொல்லித்தர மாதிரியும் இருக்கும் எல்லா விஷயத்தையும். ஸோ ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் இவங்களோட சார்ட்டை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டின்றது வர்றது டவுட்டு தான் இந்த வாட்டி. இதை நான் லாஸ்ட்டில் சொல்லணும், எதுக்கோ முன்னாடியே சொல்லிடுறேன். அது லாஸ்ட்டாகவே சொல்கிறேன் எதுக்குன்றது. இப்போ ஃபஸ்ட்டு நிதிஷ்குமார் சாரோட ஜாதகத்தை பார்ப்போம். அவர் மார்ச் 1 1951 பிறந்திருக்கார். மிதுன லக்னம், லக்னாதிபதி 9ல் இருக்கார். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா ராகு கூட நிறைய கிரகம் இருக்கே, இவர் எப்படி இதுவாக இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதில் நிறைய சூட்சமும் இருக்குது. ஆஸ் யூஷுவல் இவருக்கு பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, மாளவிய யோகம், சுக்கிரனோட உச்சமாக இருக்குது. இப்போது ஓடிட்டுருக்கிற தசை பார்த்திங்கன்னா ராகு தசை, சுக்கிர புக்தி போயிட்டுருக்கு. இது நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் போக போகுது சுக்கிரனோட புக்தி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு தான் தசை நடத்துகிறாரு. ராகு ஆத்மகாரகனாக இருக்கார். ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக ஒன்று சேருது. எப்படின்னு சொல்கிறேன். லக்னாதிபதிக்கும் 4ஆம் அதிபதி, 1ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியான புதனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா சனி இங்கே பார்த்திங்கன்னா மூலத்திரிகோணம் அடையுது, புதன் உச்சம் அடையுது 4ல். ஸோ 2 கிரகமும் ஸ்ட்ரென்த் அடையுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 கிரகத்துக்கும் பவர் கிடைக்கிது. அதனால தான் இவர் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கார். அதே மாதிரி சனி அங்கே வரும்போது ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் ஒன்று சேர்றாங்க. இது சிறப்பான ஒரு விஷயந்தான் தான் சொல்லணும். அது இல்லாமல் இப்போ தசை நடத்துறது பார்த்திங்கன்னா ராகு தசை, சுக்கிர புக்தி. 5ஆம் அதிபதி 5-12க்குரியவன் 10ல் இருக்கார். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா 5ல் போய்கிட்டு இருக்கார். இப்போது எலெக்ஷன் இப்போ தான் நடக்க போகுது. ஓகேங்களா? நல்லா இவருக்கு டைமிங் நல்லா தான் இருக்குது கரண்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட ஜாதகத்தை பார்ப்போம். தேஜஸ்வினி யாதவ் பார்ப்போம். டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 9, 1988 நினைக்கிறேன். டேட் கரெக்டாக தெரியல, செக் பண்ணிக்கோங்க. 1988 தான். இதுதான் ஜாதகம். சிம்ம லக்கணம், லக்னாதிபதி 3ல் நீசமாக இருக்குது. நீசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தப்பாக இது பண்ணக்கூடாது. இதுலேயும் ஒரு பரிவர்த்தனை இருக்குது, 2-3 பரிவர்த்தனை. ஸோ அந்த பரிவர்த்தனை ஆகும்போது பார்த்திங்கன்னா அது நீச்ச பங்கம் ஆகுது. நீச்சமாக மட்டும் இல்லை, நீச்ச பங்கம் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நீச்ச பங்கம் ஆகியிருக்கு இவருக்கு. ஸோ இப்போது எலெக்ஷன் நடக்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நீசமாக தான் இருக்குது இப்போது காலத்தில். அதுக்கப்புறம் இவருக்கு நடக்கிற புக்தி பார்த்திங்கன்னா செவ்வாய் புக்தி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா?
செவ்வாய் வந்து இவருக்கு 4, 9 கூடையவனாக இருந்தாலும் பாதகாதிபதியாகவும் ஆகிறாரு. பாதகாதிபதி யோகாதிபதியும் இவர் தான், பாதகாதிபதியும் இவர் தான். ஆனால் வந்து பாதகாதிபதி வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான். பட் இருந்தாலும் கோச்சாரத்தில் அவர் வந்து வலு பெற்று தான் போய்கிட்டு இருக்கார், நல்லா தான் இருக்கார். ஓகேங்களா. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புக்தி போகுது. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ராகு புக்தி வருது நெக்ஸ்ட் இயர். அப்போ பார்த்திங்கன்னா இவரோட ஜாதகம் வந்து வலு பெறுது. ராகு புக்தி இவருக்கு ஃபேவரபுளாக இருக்க போகுது. ஆனால் நிதிஷ்குமார் சாருக்கு வந்து சூரிய புக்தி ஆரம்பிக்குது. அது வந்து அவருக்கு நெக்ஸ்ட் இயர் நெகட்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயரில் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் அப்போது வந்து நிதிஷ்குமார் சாருக்கு ப்ராப்ளம் ஆகும். அதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து இப்போதைக்கு நல்லா இல்லை. அடுத்த வருஷத்துக்கு மேலே தேஜஸ்வனி யாதவ் சாருக்கு வந்து சூப்பராக போய்கிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு அவருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளாக முடிச்சிடுறேன். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நிறைய பண்ணுவேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்க போகிறதில்ல. ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 8 மாதம் ட்ராவல் பண்ண போகிறாரு. புனர்பூசம் ஆல்ரெடி அது உடைப்பட்ட நட்சத்திரம். குரு அங்கே ட்ராவல் பண்ணும்போது கொலிஷன் கவர்மெண்ட் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு முழு நட்சத்திரமாக இருக்காது, அது 2 ராசிக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இப்போது எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து சிங்கிள் மெஜாரிட்டி யாரும் இல்லாட்டிலையும் இவர் ஜெயிக்கிறதுக்கு தான், நிதிஷ்குமார் சார் ஜெயிக்கிறதுக்கு தான் இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. பிஜேபியோட கூட்டணியோடு சேர்ந்து அவர் தான் என்டிஏ தான் ஆட்சி அமைக்க போகுது. சிஎம்மாக வந்து நிதிஷ்குமார் சார் வர்றதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இருக்கிற டைமில். அடுத்த வருஷம் மேபி ப்ராப்ளம் ஆகி என்ன ஆகுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் என்ன ஆகும்னா, நிதிஷ்குமார் சார் தான் சிஎம்மாக வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் முன்னாடியே வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிதிஷ்குமார் ஜி. ஸோ தமிழ்நாடு எலெக்ஷனும் கிட்டத்தட்ட இப்போது ரெடி ஆகிடுச்சு. யார் ஜெயிக்க போகிறான்றது கிட்டத்தட்ட தெரியுது. ஸோ அது வந்து கம்மிங் மந்த்ஸில் வந்து நான் வந்து அதை பற்றி போஸ்ட் போடுறேன். அதிசார பயிற்சி முடியட்டும்னு பார்க்குறேன் டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு குரு அதிசாரம் போன பிறகு, அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். டிஎன் எலெக்ஷன் பற்றி கூடிய சீக்கிரம் வரும். ஓகே, தேங்க்யூ கைஸ். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.